கடந்த 20 ஆண்டுகளாக தமிழகத்தில் உள்ள வேலைகளை வட இந்தியர்களுக்கு தாரை பார்த்து தமிழக மக்களுக்கு, குறிப்பாக தமிழர்களுக்கு வேலை இல்லாத சூழ்நிலையை உருவாக்கிவிட்டன திராவிட கட்சிகள். இது உண்மை. இதனை எவரும் மறுக்க முடியாது. தமிழகத்தில் உள்ள கட்டுமான பணிகள் தமிழக அரசால் கட்டப்பட்ட கட்டுமான பணிகள் பெரும்பகுதியினை வட இந்தியருக்கு கொடுத்து வட இந்தியர்களையே வேலைக்கு அமர்த்தி வேலை செய்த காரணத்தினால் தமிழக மக்களுக்கு கிடைக்க வேண்டிய வருவாய் போய்விட்டது. இதனால் தமிழக மக்கள் வேலை இழந்து கடந்த 20 ஆண்டுகளாக மிகவும் பொருளாதாரத்தில் பின்தங்கி சென்று கொண்டிருக்கின்றனர். நாளை அவர்கள் நிலைமை என்ன ஆகும் என்றே தெரியவில்லை. தமிழக மக்களுக்கே தமிழக வேலைகள் 75% என்று சட்டமியற்றுவோம் என்று கூறிவிட்டு இதுவரை அந்த சட்டத்தை திராவிட கட்சிகள் கடந்த 20 ஆண்டுகளாக நிறைவேற்றாமல் விட்டுவிட்டன. இதனால் தமிழகத்தில் இருந்த மத்திய அரசு வேலைகளில் 100% தமிழர் அல்லாத மற்ற மாநிலங்களுக்கு வழங்கப்பட்டன. அதேபோல் தமிழகத்தில் உள்ள தனியார் தொழிற்சாலைகளில் பெரும்பகுதியினை வட இந்திய மாநிலத்தவர்கள் வேலை வாய்ப்பினை கைப்பற்றிவிட்டனர். இதனால் தமிழர்களுக்கு தமிழகத்திலேயே வேலை கிடைக்காத சூழ்நிலை உருவாகிவிட்டது. இதனை இதுவரை செய்து வந்த திராவிட கட்சிகள் இப்பொழுது புதியதாக பதவியேற்றுள்ள அரசு கட்சியினை பார்த்து வட இந்தியர்களால் நடத்தப்படும் சிறு சிறு சம்பவங்களுக்கு குறை சொல்லி வருகின்றன. அவர்களை தமிழகத்தில் உள்ள நுழைவதற்கு காரணமாக இருந்தது இந்த திராவிட கட்சிகளே. தமிழக மக்களுக்கே 75% வேலைவாய்ப்பு என்ற சட்டத்தை இயற்றியிருந்தால் தமிழகத்தில் எந்த மத்திய அரசு பணிகளாகட்டும் தனியார் தொழிற்சாலை 100 வேலைகள் இருக்கிறது என்றால் அதில் 75% வேலைகளை தமிழர்களுக்கே வழங்கப்பட வேண்டும் என்ற சட்டத்தின் மூலம் வழங்கப்படும். ஆனால் இவர்கள் அந்த சட்டத்தை நிறைவேற்ற காரணத்தால் 100% வெளிமாநிலத்தவர்களுக்கு வேலைகள் வழங்கப்பட்டு விட்டன. இதனால் தமிழர்கள் வேலை இல்லாமல் இழந்துவிட்டனர். இதனால் வட இந்தியர்கள் தமிழகத்தை நோக்கி குவியலாக படையெடுத்து வருகின்றனர். மற்ற மாநிலங்களான ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, கேரளா, கர்நாடகா, ஒரிசா, மேற்கு வங்கம், ஏன் இந்தியை தாய்மொழியாக கொண்ட மாநிலமான ஹரியானா, மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களே சட்டம் இயற்றியுள்ளன. தங்கள் மாநில மக்களுக்கே 75% முதல் 90% என்று சட்டம் இயற்றியுள்ளன. ஆனால் தமிழகத்தில் மட்டும் அந்த சட்டம் இயற்றப்பட காரணத்தினால் தமிழகத்தை நோக்கி அவர்கள் குவியலாக வந்து கொண்டிருந்தனர். இன்று நடக்கும் பிரச்சனைகளுக்கு இந்த சட்டத்தை இயற்றாத திராவிட கட்சிகளே காரணம். இந்த சட்டம் இயற்றப்படாத காரணத்தினால் தமிழக மக்களை வருவாய் பல லட்சம் கோடி ரூபாய் வட மாநிலங்களுக்கு சென்று விட்டன. ஏனென்றால் அவர்கள் வேலை கொடுத்த மூலம் அவர்கள் அந்த பணத்தை தங்கள் மாநிலங்களுக்கு எடுத்து சென்று விட்டனர். ஆனால் தமிழகத்தில் புழங்க வேண்டிய அந்த பணமும் புழங்காமல் போய்விட்டதனால் தமிழர்கள் வணிகர்களும் வணிகம் இழந்து விட்டனர். இப்படிப்பட்ட செயல்களை செய்துவிட்டு தனிப்பட்ட முறையில் அந்த திராவிட கட்சிகள் என்ற புதிதாக பதவியேற்றுள்ள அரசியல் கட்சிகளை குறை சொல்வது எந்த விதத்தில் நியாயம்? இந்த புதிய தமிழக அரசு முதலமைச்சர் அவர்கள் தமிழக மக்களுக்கே தமிழக வேலைகள் 75% என்று சட்டமியற்ற என்று உடனே கடைபிடித்து சட்டமியற்ற வேண்டும். இதற்காக அவர் நிதி எதுவும் ஒதுக்கப்பட வேண்டிய தேவையில்லை. ஏன்னால் இந்த சட்டத்திற்கு எந்த நிதியும் ஒதுக்க வேண்டிய தேவையில்லை. இந்த சட்டத்தின் மூலம் தமிழகத்தில் உள்ள வேலைகள் 100 வேலைகள் இருக்கின்றால் அது 75% வேலைகள் தமிழர்களுக்கு கிடைக்கும். இதனை தமிழக அரசில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள மாண்புமிகு திரு விஜய் முதலமைச்சர் அவர்கள் உடனே நிறைவேற்ற வேண்டும். இதன் மூலம் தமிழர்களின் வாழ்வில் பொருளாதார வாழ்வில் முன்னேற்றம் அடையவும் அவர்களுக்கு தமிழக வேலைகள் கிடைக்கவும் வழிவகை கிடைக்கும். இதற்கான ஆவணத்தை அவர் செய்ய வேண்டும் என்று பணிவுடன் கோருகிறேன்.
மேலும் இந்த 75% வேலைவாய்ப்பு என்பதை 85% உயர்த்தினால் மிகவும் நன்றாக இருக்கும். இதனை செய்வது மூலமே தமிழக மாணவர்களுக்கு தமிழகத்தில் வேலை கிடைக்கும். அதேபோல் தமிழக தொழிலாளிகளுக்கும் தமிழகத்தில் வேலை கிடைக்கும். எனவே இதனை உடனே இந்த புதிய அரசு, தமிழக அரசு உடனே இந்த சட்டத்தை நிறைவேற்றி தமிழக மக்களுக்கே 75% வேலைகள் என்ற சட்டத்தை நிறைவேற்றி தமிழக மக்களுக்கே தமிழகத்தில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பினை உருவாக்க வேண்டும் என்று